பேங்குகளுக்கெல்லாம் கலெக்ஷன் பண்ணுற ஏஜென்சிஸ் இருக்குல்ல, அதில் ஒரு ஏஜென்சிகிட்ட பேசிட்டேன். சிட்டி பேங்கை கலெக்ஷன் பண்ணி கொடுக்குற ஒரு ஏஜென்ட் இருக்கிறான். அவன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் போதும், எங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் பேரே வெளியே வராது, நாங்கள் வசூல் பண்ணி கொடுப்போம். 60-40 1 லட்சம் வசூல் பண்ணிட்டு வந்தால் நமக்கு 60, அவனுக்கு 40,000, நமக்கு 60,000. இது அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளுடைய ஒரு 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 அவங்களுடைய ஒரு கால்குலேஷன் வச்சுங்க. அவன் சம்பளத்துக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டான், பர்சன்டேஜ் தான். அதனால 2.5 கோடி ரூபா இருக்குதுன்னா எப்படி நமக்கு 170, 75, 160 அது நமக்கு தேரும் அப்படின்னா நான் யோசித்து சொல்கிறேன்னு சொன்னேன். நைட்டு ஜபத்தில் வச்சு, ஆண்டவரே இவன் இப்படி சொல்கிறானே, ஆண்டவர் சொன்னார், அவன் எப்படி வசூல் பண்ணுவான்னு உனக்கு தெரியாது, அப்படி ஒரு பணம் உனக்கு தேவையில்லடா, நான் உனக்கு தர்றேன். ஆண்டவர் சொன்னா, நான் உனக்கு தர்றேன். அப்படி ஒருத்தங்களை அள வச்சுட்டு அந்த பணம் உனக்கு வேண்டாம், அவன் வித்தியாசமான முறையில் அவன் அதை வசூல் பண்ணுவான். அதன் நிமித்தம் உன் ஊழியத்தினுடைய பெயர் சேதமடையும். எங்க இருக்கு பாத்தீங்களா அந்த சந்தன வாசனை எங்க இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தனம் வீசணும், பேரோட இருக்கணும், ஊழியத்துல பேரை கெடுத்துக்காத, அது எல்லாத்தையும் தூக்கி போடுற, நான் உனக்கு தருவேன். அடுத்த நாள் சொன்ன, சேகர் அந்த கான்ட்ராக்டே வேண்டாம், விட்டுரு, அவனை இந்த பக்கம் என்னை பார்க்கவே நீ அலோவ் பண்ணாத, வேண்டாம் விட்டுரு.